ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து தை பொங்கலுக்கும் அதுக்கும் முந்தின நாட்கள் எடுத்த வீடியோஸ் தான் வந்து நான் ஒரு vlog-ஆக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அவ்வளோ அதிகமாக எதுவும் இருக்காது. ஏன்னா நாங்கள் பொங்கல் வந்து இந்த இயர் செலிப்ரேட் பண்ணல. அம்மா வீட்டுக்கு போயிருந்தனால அங்கே நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் என்ன ஷார்ட்ஸும் கன்டினியூவாக போட முடியல, vlog-ம் சரி எடுத்து ஆனால் கரெக்டாக நல்ல டைமில் போட முடியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. என்னோட பொண்ணு பேர் மஹினிலா. மே 6 வந்தால் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. எப்படா ஸ்கூலுக்கு சேர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு வாழை, அந்தளவுக்கு சுட்டி, எப்போ பாரு ஏதோ துருத்துருனே தான் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா செடியில் இருக்கிற பூவெல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். நாங்கள் வந்து தை பொங்கலுக்கு 1 வீக் முன்னாடியே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ எப்போவும் போல தான் நார்மல் டேஸ் மாதிரி தான் அன்றைக்கி போச்சு. பாப்பா கூட விளையாண்டுட்டு ஜாலியாக. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அண்ணாக்காக வந்து கருணக்கிழங்குல வந்து நான்வெஜ் ஸ்டைலில் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எங்கள் அண்ணா வந்து பியூர் வெஜ், ஸோ நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியிருந்தனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் வெண்டைக்காய் பொரியல், தயிர், சாதம் இதோட பேக் பண்ணி நான் அன்றைக்கி கொடுத்து விட்டுட்டேன். அன்றைக்கி மதியமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் வந்து பக்கத்து ஏரியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக பாக்யராஜ் சாரும் பூர்ணிமா வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளேஸ் நிஜமாவே. என்னோடய ஹஸ்பண்டும் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கனால ஸோ 2 பேருமே போயிருந்தோம். அன்றைக்கி வந்து பாக்யராஜ் சாரோட பர்த்டே, ஸோ கேக்கெலாம் கட் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபைனலாக அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்துகிட்டு லன்ச் வந்து அன்றைக்கி அங்கேயே தான் நான்வெஜ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து தைப்பொங்கல் செலிப்ரேஷன் எதுவும் இல்லாதனால சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் சக்கரை பொங்கல் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். வீடியோஸ் எதுவும் வந்து எடுக்கல. அன்றைக்கி வெளியே போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு, ஸோ எடுக்க முடியல. அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக எதாவது சாப்பிட்லாம் கூட இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு நான்வெஜ் இல்லாத வெறும் ப்ளைன் குஸ்கா வந்து செஞ்சுருந்தேன். ப்ளைன் குஸ்கா வந்து நிஜமாகவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூட வந்து பால்டே கொண்டு வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து சரி குலதெய்வ கோயில் போகலான்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயில் போயிருந்தோம். நான், பாப்பா, அத்தை, ஹஸ்பண்ட் 4 பேர் மட்டும் போயிருந்தோம். எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா இருக்க காளியம்மன் கோவில். ரொம்ப அழகான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனும் கூட. லாஸ்ட்டாக ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் வந்து குலதெய்வ கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறக்கும் உச்சி பூஜை வந்து கரெக்டாக இருந்துச்சு. எப்போவுமே இங்கே வந்து அலங்காரம் வந்து அம்மனுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. பார்க்குறக்கு அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் என்னென்னா இங்கே வந்து அம்மனை ஃபோட்டோஸ் இருக்க வந்து அலோடு இல்லை. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து தாமரை கோவில்னு சொல்லுவாங்க, பெருமாள் கோவில் இருக்குது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட்டமும் அளவாக தான் இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.